வணக்கம் நேயர்களே. வாரத்தின் கடைசி நாள் சந்தைகள் மிகவும் உற்சாகமாக நேற்றைய தினம் வெளிவந்த சில டொமஸ்டிக் மைக்ரோ எக்கனாமிக் டேட்டா அதை வைத்து சந்தைகள் பார்த்தோம் கிட்டத்தட்ட 344.5 புள்ளிகள் அதிகரித்து 22,327.3 சைஃபர்களை முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1539, டிக்ளைன்சஸ் 711. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத் இண்டிகேட்டிங் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட். அதுபோல் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பும் பார்த்தோம்னா இன்றைக்கு இப்போ வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. ஹையர் பை 0.94% இன் மிட் கேப் அண்ட் 0.52% இன் ஸ்மால் கேப். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கும் விழுந்திருக்கு மறுபடியும் அரௌண்ட் 4.64%. ஸோ ரிஃப்ளெக்டிங் டிக்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி மெட்டல், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஆட்டோ இவையெல்லாம் டாப் கெய்னர்ஸ். தென் நிஃப்டி மீடியா, ஃபார்மா அண்ட் ஐடி இவையெல்லாம் வீழ்ச்சியடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் டாடா ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க், டைட்டன், எல்என்டி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், மாருதி சுசுகி, ஐசிஐசிஐ பேங்க், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அல்ட்ராடெக் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க சரி ஃபார்மாவில் வந்து நிறைய அப்சர்வேஷன் அண்ட் யூஎஸ் எஃப்டிஏல வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து நேற்றைய தினம் வந்திருக்கிறது. அதனால் ஃபார்மாவில் வந்து ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். அதை ஒட்டி டாக்டர் ரெட்டி விழுந்திருக்கு. ஹெச்எல் டெக் அண்ட் சன் ஃபார்மா டாப் லூசர்ஸ். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் நிலவுவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல தங்கம் பார்த்தோம்னாக்க 210 ரூபாய் அதிகரித்து 62,777, வெள்ளி 87 ரூபாய் அதிகரித்து 69,752, குரூட் ஆயில் 70 ரூபாய் அதிகரித்து 6,583 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்த HSBC இந்தியாவுடைய PMI டேட்டா, மேனுஃபேக்சரிங் டேட்டா பார்க்கும் பொழுது 56.9 வைசஸ் 56.7. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்து பெட்டரா இருக்கு. அதுபோல ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். தட் இஸ் 1.68 lakh crore வசூலாகி இருக்கிறது. இதுவரை FY24ல பார்த்தோம்னாக்க 18.4 lakh crore ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துள்ளது. மேலும் நம்மளுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய அறிவிப்பு என்னவென்றால் இந்த எலினினோ கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னாக்க வெப்பச்சூழல் இந்த கோடையிலே இருக்கும் என்று அறிவித்துள்ளார்கள். அதுபோல பிப்ரவரியில் வந்து கேசோலைன் கன்சம்ஷன் பார்த்தோம்னாக்க அப் பை 8.6%, டீசல் கன்சம்ஷன் அப் பை 6%, கிட்டத்தட்ட 7.42 மெட்ரிக் டன். அதுபோல குக்கிங் கேஸ் அப் பை 6.6%. இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்கிறது என்பதனை குறிக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோல மார்க்கெட்ல வந்து செக்டரல் சென்டிமெண்ட் இண்டிகேட்டரை பார்க்கும் பொழுது நம்மளுடைய 200-day மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து த ஓவரால் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மார்க்கெட்டை வந்து குறிக்கக்கூடியது. போன வாரத்தில் வந்து பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஷிப்ஸ்ல ஒரு நோட்டபிள் சேஞ்ச் இந்த நம்பர்ல இருந்ததுன்னு சொல்லலாம் 200-day மூவிங் ஆவரேஜில். ஸோ வாலடைல் மார்க்கெட் என்விரான்மெண்ட் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தோம்னாக்க நிஃப்டி பிரைவேட் பேங்க் அண்ட் நிஃப்டி பேங்க் இது ரெண்டும் வந்து ஒரு டவுன் சைடை வந்து ஃபேஸ் பண்ணிடுது. கிட்டத்தட்ட 10% அண்ட் 8.33% விழுந்திருக்கு. அது போல மீடியா அண்ட் FMCG அதுவும் வந்து பார்த்தோம்னா 10% 13% விழுந்திருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் அண்ட் நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்மாலர் டிக்ரீசஸ். மறுபுறம் ஆட்டோ வந்து ஒரு பெட்டரா பண்ணிருக்கு 6.6%. ஸோ இந்த வாரம் அதை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு பொட்டன்ஷியல் அப் ட்ரெண்ட் கடந்த 2 தினமாக இருக்கிறத வைத்து பார்க்கும் பொழுது இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையையும் வைத்து பார்க்கும் பொழுது லைக் ரியாலிட்டி தென் நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடும். நிஃப்டி பேங்க் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல ஸ்டில் வந்து ஒரு வீக்னஸ் வந்து பெர்சிஸ்ட் ஆகக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு காஷனா எக்ஸசைஸ் பண்றது பெட்டராக இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை 22,300 மற்றும் 22,410 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதுபோல 21,850 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதாவது இந்த பேட்டர்ன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை வேவ் டைப் கேண்டில்னு பேட்டர்ன்.
ஸோ இது வந்து புல்ஸை வந்து திருப்பி உள்ள வந்து ஃப்ரம் த லோலேருந்து அவங்க ஒரு புதிய உச்சத்தை எடுத்துக்கொண்டதுக்கான வழிமுறைகளை செலுத்துவார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த பேட்டர்ன் குறிக்கக்கூடியது. அது இன்றைய தினம் நடந்துள்ளது என்றும் சொல்லலாம். மேலும் இந்த தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க 90 லட்சத்துக்கு மேல வால்யூம் நடந்திருக்கிறது. ஸோ மார்க்கெட்டினுடைய சிறப்பு பதிவுகளை நாளை தினமும் நாளை மறுதினமும் நாம் பேச இருக்கிறோம். நண்பர்களே, இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்.